எனக்கு உள்ளது மூட்டு தேய்மானமா எலும்பு புரையா? இரண்டாம் பாகம் மூட்டு தேய்மானம். டாக்டர் குணால் தீப், எலும்பு மூட்டு நிபுணர். Hi everyone, I am Dr. Kunal Deep from TORC, Taj Hospital, KK Nagar, Madurai. I am an orthopedic surgeon. And நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது போன் சாஃப்டனிங் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர் அபவுட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன, அதுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனல் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னாக்கா போன் சாஃப்டனிங், சாஃப்ட் ஆகிடும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் மூட்டு தேய்மானம். ஸோ ஒவ்வொரு மூட்டு உடம்பில் எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட், முழங்கால், ஆங்கிள், ஹிப், இந்த மாதிரி நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஜாயின்ட்ஸு நம்மக்கிட்ட இருக்கிற 206 எலும்புகளில் வந்து எல்லாமே ஜாயிண்டடாக இருக்கும். ஸோ அந்த ஜாயின்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். நான் சொன்ன மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் ஹோல் எலும்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். என்ன ப்ராப்ளம் சார் அது? குருத்தெலும்புன்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும், அது பேர் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கார்டிலேஜ் வந்து தேய வேர் அண்ட் டேர்னால் அது தேஞ்சு போகிற நேரம் அந்த கார்டிலேஜ்ன்ற குருத்தெலும்பு கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ கார்டிலேஜுக்கு கீழே என்ன இருக்குது? போன். ஸோ அந்த போனில் பெயின் தெரியும், சரியா? போனை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பெயின் தெரியும், பெரியாஸ்டியம்னு சொல்லுவோம். அந்த பெரியாஸ்டியமில் பெயின் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். குருத்தெலும்பு பெயின் இருக்காது. ஸோ குருத்தெலும்பு இருக்கிற வரைக்கும் நம்ம மூட்டு ஈஸியாக நம்ம மடக்கி நீட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். வயதானவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த குருத்தெலும்பு தேஞ்சு போயிருக்கும். ஸோ குருத்தெலும்பு தேஞ்சு போகிறது எதனால் தேஞ்சு போகுது அப்படின்னாக்கா வேர் அண்ட் டேர், நடக்க அது போயிடுது. ரெண்டாவது பட்சம் அதில் வரக்கூடிய அந்த முழங்கால் இதை ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட், பசைன்னு சொல்லுவோம், மூட்டு பசை. அந்த மூட்டு பசை ரொம்ப திக்கன் ஆயிரும். அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த வயதானவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி ஆயிரும் அதில். ஸோ அந்த கார்டிலேஜுக்கு போக வேண்டிய சத்தான உணவுகள், சத்தான ஐட்டங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். ஸோ அது வயதானவங்களுக்கு அது குறைஞ்சிறதுனால மூட்டு இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு தேஞ்சு போயிடுது. தேஞ்சு போன பிறகு மூட்டும் உராசும்போது அவங்களுக்கு அந்த வலிகள் வர்றதுனால தான் அதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அல்லது மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மூட்டு தேய்மானத்தில் வலி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மாத்திரைகள் ஆரம்பித்து சில இன்ஜெக்ஷன்ஸ், மூட்டில் போடுற இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, சில நல்ல சத்தான இன்ஜெக்ஷன்ஸு, அந்த உள்ளே இருக்கக்கூடிய பசையே உள்ளே வைக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸு, அதை தவிர உள்ளே இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் மூட்டுக்குள்ளே போடக்கூடிய அப்சல்யூட்லி சேஃபான இன்ஜெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதை தவிர அதுக்கும் மேலே ரொம்ப மீறி போயிடுச்சு, தேய்மானம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஒன்றுமே குருத்தெலும்பே இல்லை, வலியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அந்த நபர்களுக்கு நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இப்போ இந்த ரீசன்ட் பாஸ்டில் ரொம்ப நிறையா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்குது. அந்த மூட்டில் இருக்கக்கூடிய அந்த உபகரணங்களில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுனால இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை காமனாக முழங்கால், இடுப்பு, ஷோல்டர், ரொம்ப காமனாக இந்த இடங்களில் நமக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம செய்கிறோம். இது பண்ணோம்னா உங்களுக்கு அது சரியாகும். இதுதான் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறதுக்கான ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கம்ப்ளீட் வேர் அண்ட் டேர் ஆஃப் யுவர் cartilage. Cartilage in old age wear and tear, we go in for replacement, knee replacement or hip replacement surgeries. For patients who are youngsters, 20 years, 21 years, cartilage knee replacement, hip replacement la panna mudiyadu. அதுக்கு we have other treatments in which we are able to grow the cartilage வந்து வளர்த்து திரும்ப கொண்டு போய் அந்த இடத்துல வச்சோம்னா அந்த குருத்தெலும்பு திரும்பவும் நல்ல ஹெல்த்தியான அந்த ஃப்ளூயிட்னால அந்த குருத்தெலும்பு வளர்ந்து அந்த ஏரியாவை கவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிமேக்னு சொல்லுவோம், ஆட்டோலோகஸ் கான்ட்ராசைட் டிரான்ஸ்பிளான்டேஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2-3 சர்ஜரிஸ் இருக்குது. அது வந்து அந்த குருத்தெலும்பையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் வச்சு நம்ம அந்த மூட்டு தேய்மானத்தை ப்ரிவெண்ட் பண்ணலாம்.